இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீ பெரிய பெருமையும் மரியாதையும் சேர்த்திருக்க. உன்னை நினைச்சு உன்னை பெத்தவங்களும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. உண்மையை சொல்லணும்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்தது அவங்களோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். நான் அதிர்ஷ்டக்காரன் தான் சார். ஆனா இந்த தங்கத்தோட மதிப்பு எனக்கு அன்னைக்கு தெரியல. அதை புரிஞ்சுக்கிட்ட சமயத்துல என்னால வெளிப்படையா சொல்ல முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது. என்ன குருமூர்த்தி, அமைதியாவே இருக்க? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆமா சார். மயிலால இந்த ஸ்டேஷனுக்கு கௌரவம், பெத்தவங்களுக்கு சந்தோஷம் சார். நீ ஐபிஎஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம் மயிலு. நீ அந்த பொசிஷனுக்கு வந்தா இன்னும் நிறைய சாதிப்ப. டிபார்ட்மெண்ட்டுக்கு மரியாதையை தேடி தருவ. உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஐபிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you so much சார். உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேக்குறது எனக்கு பெரிய blessing சார். தைரியமும் நம்பிக்கையும் எனக்கு இன்னும் கூடி இருக்கு சார். Thank you so much சார். You are welcome மயிலு. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, கான்ஃபிடென்ட்டா எழுது. என் ஆபீஸ்க்கு நீ ஸ்வீட் வடை தான் வரணும். கண்டிப்பா சார். குருமூர்த்தி, you carry on your own. நான் கிளம்புறேன். சார். தலைவரே, நிஜமாவே உங்களுக்கு பெரிய மனசு தலைவரே. நான் தான் எல்லாமே செஞ்சது சொல்லாம மயிலு தான் எல்லாத்தையும் காரணம் சொன்னீங்கல்ல. சூப்பர் தலைவரே. செல்லப்பிள்ள, உண்மையை சொல்லாம விட்டோம்னா பிரச்சனை எனக்கு தானே வரும். நான் கஷ்டப்பட்டு கஜாவை பிடிச்சேன். ஆனா இன்ஸ்பெக்டர் பேர் வாங்கிட்டு போயிட்டா இவ எஸ்பி கிட்ட போட்டு கொடுப்பா. அவர் எனக்கு போன் பண்ணி தேவையில்லாம திட்டுவார். தேவை எனக்கு இதெல்லாம்? அடுத்தவங்க உழைப்புல பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அது என் சுபாவத்திலயும் இல்ல. தலைவர் புரிஞ்சுக்க தனி மூளையே வேணும் போயிருக்கியா? மயில, இந்த வேலையில் நான் இத்தனை வருஷமா சாதிக்காததெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. டிஎஸ்பி சார் சொன்ன மாதிரி நீ எனக்கு பொண்ணா பிறந்தது நான் செஞ்ச புண்ணியம்மா. நல்லா துவட்டிட்டு இந்த சட்டையை போட்டுக்கோங்க. உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன மலரு, இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேனா? உனக்கு ஏன் கஷ்டம்? இதுல என்னங்க கஷ்டம்? உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறதுதான் சந்தோஷம். ஏய், நம்ம குழந்தை சுமந்துட்டு இருக்கிற உன்னை நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஆனா நான் போதை பொருளை வித்து ஜெயிலுக்கு போய் என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. ஏங்க அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப இருந்த சூழ்நிலை உங்களை தப்பான வழியில போக வச்சிருச்சு. ஆனா நீங்க தான் இப்ப மாறிட்டீங்களே. நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறீங்க. செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த அளவுக்கு மாறி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பழசெல்லாம் மறந்துட்டு சகஜமா இருக்க பாருங்க. நீ எப்படி இருக்க? டாக்டர்கிட்ட ரெகுலரா போயிட்டு இருக்கியா? மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுறியா? சாப்பிடுறேங்க. நான் மறந்துட்டாலும் மயிலும் அம்மாவும் எதையும் மறக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிறதால என்னை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லைங்க. 2 பேரும் என்ன உள்ளங்கையில வச்சு அப்படி தாங்குறாங்க. இந்த மாதிரி அம்மா தங்கச்சி அமையறதெல்லாம் ரொம்பவே அபூர்வம் மலரு. மலரு, அம்மா, மாப்பிள சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. சரிங்க அத்தை, வந்துடும். வாக்கா, உட்காருங்க மாமா. என்னம்மா இது? எதுக்கு இவ்ளோ ஐட்டம் பண்ணி வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை இவ்வளவு நாளா என்ன பெருசா சாப்பிட்டு இருக்க போறாரு? அங்க குடுக்கறத சாப்பிட்டு இவரு நாக்கே செத்து போயிருக்கோம்ல.
நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது வாய்க்கு ருசியா சாப்பிடட்டுமே, அதான். நான் என்ன வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து வரேன் அத்தை. தப்பான வேலையை பண்ணிட்டு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வரேன். எனக்கு எதுக்கு விருந்து சாப்பாடலாம்? ஏன் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்ததை பத்தி பேசினா சங்கடமும் கஷ்டமும் தான் வரும். அத்தை, கஷ்டமா இருந்தாலும் பேசிதான் ஆகணும் அத்தை. வீட்டை விட்டு வெளியில வந்ததுமே ரொம்ப இயல்பா என்னை ஏத்துக்கிட்டீங்க. இந்த வீட்டுல ஆம்பளை துணை இல்லாத குறைய நான் சரி பண்ணுவேன்னு நம்புனீங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல ஒருத்தனாவும் என்ன நினைச்சீங்க. ஆனா அந்த நம்பிக்கைய நான் காப்பாத்தல அத்தை. வேலை செய்யாம சம்பாதிக்காம வெட்டிய சுத்திக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பா இருந்தேங்கிற திருப்தியாவது இருந்திருக்கும். ஆனா அந்த பொறுப்பை கூட ஒழுங்கா நான் செய்யாம முட்டாள்தனம் பண்ணிட்டத. நான் ஜெயிலுக்கு போனதோட நிக்காம உங்க எல்லாருக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்னால உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வேதனை, எவ்வளவு மன வருத்தம். நான் ஜெயில அனுபவிச்ச தண்டனையை விட நீங்க என்னால அனுபவிச்ச தண்டனை தான் ரொம்ப பெருசு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மாப்பிள்ள, இப்ப எதுக்கு அதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க. நீங்க தப்பு செய்யாத மனுஷங்க இங்க யாருமே இல்ல. ஆனா அந்த தப்பை திருத்திக்கிட்டு நீங்க புது மனுஷனா வந்திருக்கீங்க பாருங்க, அதுதான் எங்க எல்லாருக்கும் முக்கியம். நடந்ததையெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இனிமே நிம்மதியா இருங்க. ஆமா மாமா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி இடையில நடந்த எல்லாத்தையுமே நாங்க எல்லாரும் மறந்துட்டோம். நீங்களும் மனசுல இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடுங்க. பழச நினைச்சு வருத்தப்படுறத விட திரும்ப நீங்க அந்த வழிக்கு போகாம இருந்தாலே போதும். உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறது அது மட்டும்தான் மாமா. இனிமே என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் மயில. உன்னை நான் தப்பா புரிஞ்சிட்டதாலதான் நான் அன்னைக்கு பாதம் மாறி போயிட்டேன். மாமான கூட பார்க்காம நீ என்ன அரெஸ்ட் பண்ணப்போ எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வந்துச்சு. உன்னை பழி வாங்கணும்னு கூட நான் நினைச்சேன். ஆனா நீ என்னை பிடிச்சி ஜெயில தள்ளினதுனாலதான் எனக்கு புத்தியே வந்துச்சு. இல்லனா மேல மேல நான் இதே தப்பு செஞ்சிட்டு இருந்திருப்பேன். இப்ப கூட நீ இந்த கேஸோட முக்கியமான குற்றவாளியை பிடிச்சு என்னை வெளியெடுத்திருக்க. எல்லா நேரத்திலையும் நீ சரியாதான் இருந்திருக்க, சரியான முடிவுதான் எடுத்திருக்க. அதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நீயும் என்ன மன்னிச்சிரு மயில. ஐயோ மாமா, என்ன மாமா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இந்த பேச்ச நீங்க இதோட விட்டுருங்க. அம்மா, மாமா விட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. சாப்பாடு போட்டுதான் ஒரு வாயை அடைக்கணும். முதல்ல மாமாவுக்கு பரிமாற ஆரம்பிக்கலாம். மலரு, நீயும் மாப்பிள்ளையோட உட்காந்து சாப்பிடுமா. இல்லம்மா, நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். அக்கா, நம்ம தினமும் தான் ஒன்னா சாப்பிடுறோம். மாமா எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு. மாமாக்கு நீயும் கம்பெனி கொடுக்கா. உட்காரு. வா உட்காரு. உட்காரு மாமா. உட்காரு வா. சாப்பிடுங்க மாமா. நல்லா இருக்காமா? ம், ம். சாப்பிடறப்ப என்னங்க யோசனை? இல்ல, அது உனக்கு இது 7வது மாசம்ல? ஆமாங்க. வளகாப்பு அத 7வது மாசத்துல செய்வாங்களா இல்ல 9வது மாசத்துல செய்வாங்களா? நாம முடிவு பண்ணிக்கிறது தான் மாப்பிள்ள. பொதுவா 7வது மாசம் பண்ணிக்கிறது நல்லதுதான். சரி. இப்போ வளகாப்புல பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 25,000 இருந்து 30,000 வரைக்கும் ஆகும் மாப்பிள்ள. இல்ல 9ஆம் மாசத்துலயும் பண்ணலாம்ல, தப்பு இல்லல்ல? பண்ணலாம் மாப்பிள்ள. ஆனா சிலருக்கு 9வது மாசத்திலே பிரசவம் ஆயிடும். நாம குறிச்ச தேதியிலேயே வளகாப்பு பண்ண முடியாம போயிடும். மாமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. அக்காவுக்கு நம்ம இந்த மாசமே வளகாப்பு பண்ணிடலாம். இந்த மாதிரி விசேஷத்தெல்லாம் அந்தந்த நேரத்துல செஞ்சாதான் நமக்கு சந்தோஷம். விட்டோம்னா பின்னால நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் மாமா. நானும் அதான் நினைச்சேன் மயிலு. ஆனா மாமா, பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அத நான் பாத்துக்கிறேன்.
இந்த மாசமே அக்கா கையில வளையல போட்டு கண்ணத்துல சந்தனத்தை தடவி 7 வகையான சாப்பாட நம்ம சிறப்பா செஞ்சுடுவோம். ஆமா மாப்பிள, நம்ம குடும்பத்துல கொஞ்ச நாளா எல்லாம் கெட்டதாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த விசேஷம் மூலமாதான் நம்ம வீட்டுக்கு சந்தோஷம் திரும்பவும் வரணும். அதனால இந்த மாசமே இவளுக்கு வளகாப்பு முடிச்சிடலாம். சரிங்க அத்தை. சாப்பிடு. சாப்பிடுங்க மாமா. அக்கா வளகாப்புக்கு 25,000 தேவைப்படுது. யார்கிட்ட கேக்குறது? அழகர் அண்ணா கிட்ட கேட்கலாமா? வேண்டாம். அண்ணனும் பெரிய குடும்பத்தை வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவரு தான். பணம் கேட்டு இவரை சங்கடப்படுத்த வேணாம். வேற யார்கிட்ட கேட்கலாம்? சரிங்க சார், பரவாயில்ல. நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். வணக்கம் சார். வணக்கம் மட்டும் போடுற. ஏன் இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது சார். ஓ ஐயா, மயிலு, அக்கா எப்பக்கா வந்தீங்க? நீ கண்ண மூடி தியானத்துல இருந்தல்ல, அப்பவே வந்துட்டேன். நான் தியானத்துல இல்லக்கா, யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி என்ன யோசனை? நேத்து ராத்திரி தான் எனக்கு கால் பண்ணி உன் மாமா விடுதலையாகி வந்துட்டாருன்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்ன. ஆனா இப்ப அந்த சந்தோஷமே முகத்துல காணுமே. என்ன, உன் மாமா ஜெயில இருந்து வந்ததுமே ஏதாவது எழுதி எழுத்துட்டு வந்துட்டாரா? இல்லக்கா, இது வேற பிரச்சனை. அக்கா, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற வழியே இல்லைன்றதுனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு 25,000 ரூபாய் இருக்குமாக்கா? அக்கான்ற உரிமையில நீ என்கிட்ட தைரியமா உதவி கேட்கலாம். அதுக்கே இவ்வளவு தயங்குற? பிரச்சனை என்னன்னா, இப்ப உனக்கு உதவி செய்யற நிலைமையில நான் இல்ல மயிலு. நீயும் நானும் ஒரே லெவல்ல தான் இருக்கும். உன்கிட்ட அவ்வளவு பணம் இல்லனா என்கிட்ட மட்டும் எப்படி இருக்கும்? நம்ம வாங்குற சம்பளம் மாச செலவுக்கே சரியா போயிடுது. எப்படி இழுத்து பிடிச்சாலும் 1000 2000 துண்டு விழுது. ஒரு அவசர தேவைன்னா நகையை தான் அடமானம் வைக்கணும். தம்பியோட காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வீட்ல இருந்த எல்லாத்தையும் நான் அடமானம் வச்சுட்டேன். என் கையில எதுவுமே இல்ல. சாரி மயிலு. பரவாயில்லக்கா. அக்கா, வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா அக்கா? மாசம் மாசம் வட்டியை நான் கரெக்டா கொடுத்துருவேன். கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு அசல கூட நான் அடைச்சிருவேன்க்கா. ஒருத்தர் இருக்காரு மயிலு, 3 பைசாக்கு வட்டிக்கு கொடுப்பாரு. ஆனா அவரு இப்ப சென்னைக்கு மாறி போயிட்டாரு. அவரை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது மயிலு. அது சரி, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? மலராக்காக்கு இப்போ 7வது மாசம்க்கா. வளகாப்பு பண்ணணும். அது உங்க மாமா வீட்ல தானே செய்வாங்க. அவர்தான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்களேக்கா. அவருக்கும் அவங்களுக்கும் எந்த கான்டாக்டுமே இல்ல. அக்காவும் மாமாவும் எங்க வீட்ல தானே இருக்காங்க. அப்ப நாங்க தானே எடுத்து செய்யணும். அதுவும் சரிதான். மயிலு, நீ அழகர் அண்ணா கிட்ட கேட்டு பாத்தியா? எல்லார்கிட்டயும் நானும் கேட்டு பாத்துட்டேன்க்கா. எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்ல. 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், டியூட்டி நேரத்துல வெட்டியா பேசுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். பரமன் சார் வந்ததுமே முதல்ல உங்க 2 பேர் சீட்டையும் மாத்தணும். தலைப்பல தலைவரே, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன். வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க தலைவரே. இரு மயிலு, நான் கேக்குறேன்.
அண்ணே அ, மயிலுக்கு நீங்க பணம் கொடுத்து உதவலாம்ல. மயில் என் தங்கச்சி மாதிரிம்மா. இவ பணத்துக்காக பல பேர்கிட்ட உதவி கேட்கறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என்கிட்ட அவளை பணம் இருந்தா எடுத்து கொடுத்துட மாட்டேன். அவளை பணம் என்கிட்ட இல்லம்மா. அம்மா எனக்கு சுத்தமா பணமே இல்லம்மா. மயிலுக்கு உதவ முடியல, ரொம்ப வருத்தமா இருக்குமா. பரவாயில்ல விடுங்கண்ணா, பாத்துக்கலாம். சரிம்மா. ஆ, மயிலு நீ கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சிட்டு இருக்க. நம்ம ஸ்டேஷன்ல ஒரு நடமாடும் ஏடிஎம் இருக்கிறப்போ அவர்கிட்ட ஏன் நம்ம உதவி கேட்க கூடாது? நீங்க யார சொல்றீங்கக்கா? நம்ம பரமன் சார தான். சார் கிட்ட 20 என்ன 1 லட்சம் கூட கிடைக்கும், அதுவும் வட்டியே இல்லாம. சார் இன்னைக்கு ஏதோ பெர்மிஷன் போட்டிருக்காரு, அதான் வரல போல. அவர் வந்ததுமே கேட்டு பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. காலையிலேயே அவர்கிட்ட பணம் கேட்டு போன்ல பேசிட்டேன்க்கா. பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்காராம். உன் அவசர தேவைக்கு கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு தேவைங்கிறப்ப உன் பின்னால அலைய முடியாதுன்னு சொல்லிட்டாருக்கா. அவர் எப்பவுமே இப்படிதான் சுயநலமாவே யோசிப்பாரு. கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்வோமேன்னு நினைக்க கூட மாட்டாரு. ஏன் மயிலு, நீ தலைவர்கிட்ட கேட்டு பார்த்தானே? இப்போ உங்ககிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை சொல்லி உதவி கேட்டா கொடுக்க மாட்டாரா என்ன? இல்லண்ணா, அவர்கிட்ட எல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்ட? நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேண்ணா. என் அக்கவுண்ட்ல 50,000 கிரெடிட் ஆயிருக்குன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? யார் இந்த பணத்தை போட்டிருப்பாங்க? சொல்லு மயிலு. இந்த வேலையை செய்யாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சார் சொல்றது? திரும்ப திரும்ப அதே செஞ்சு என்ன ஏன் சார் சங்கடப்படுத்துறீங்க? மயிலு, என்ன நடந்துச்சுன்னே சொல்லாம எடுத்த எடுப்புல இந்த மாதிரி கோவப்பட்டா எப்படி மயிலு? என் அக்கவுண்ட்ல எதுக்கு சார் பணம் போட்டீங்க? ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய செலவு செஞ்சிருக்கீங்க. அந்த கடனையே நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. மயிலு, புருஷன் கிட்ட பொண்டாட்டி வாங்கின பணத்தை பொண்டாட்டி திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல மயிலு. விளையாடாதீங்க சார், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன் திடீர்னு என் அக்கவுண்ட்டுக்கு பணம் போட்டீங்க? பணம் போட்டனா? மயிலு, உன் அக்கவுண்ட்டுக்கு மாசம் மாசம் பணம் போடணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இப்ப பணம் போட்டது நான் கிடையாது. பொய் சொல்லாதீங்க சார். உங்களை தவிர வேற யாருக்கும் என் அக்கவுண்ட் நம்பரே ஃபர்ஸ்ட் தெரியாது. எனக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உங்களை தவிர வேற யாரும் எனக்கு கிடையாது. நீங்க தான் இதை செஞ்சிருக்கீங்க. மயிலு, இல்ல மயிலு, நான் எந்த பணமும் போடவே இல்ல. நான் பணம் போட்டிருந்தேன்னா அதையே நான் மறைக்க போறேன்? ஆமா, என் பொண்டாட்டிக்காக நான் தான் பணம் போட்டேன்னு சொல்லி உரிமையா சந்தோஷமா சொல்லிருப்பேனே. நீ அதை ஏத்துக்கிறியா இல்லையாங்கிறது வேற விஷயம் மயிலு. ஆனா அதை நான் ஒத்துக்கிறதுல எனக்கு என்ன மயிலு பிரச்சனை வரப்போகுது? மயிலு, இந்த தடவை நான் உனக்கு பணம் போடலங்கிறது தான் நிஜம். வேற யாராவது பணம் போட்டாங்களா நல்லா யோசிச்சு பாரு. மயிலு, அந்த மெசேஜ்ல யார் பணம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பேர் வந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணு. ஓகே சார், நான் செக் பண்றேன். ஆனா உண்மையாவே நீங்க இல்லல்ல? அட இல்ல இல்ல இல்ல, உன் மேல சத்தியம் மயிலு, போதுமா? ஓகே. சார் பணம் போடலன்னா அப்ப வேற யார் போட்டிருப்பாங்க? மயிலு, வேற யார்கிட்டயாவது பேசுனியா? பணத்துக்கு ஏதாவது வழி கிடைச்சதா? பணம் கிடைச்சிருச்சுக்கா. ஆனா
அந்த பணம் எனக்கு சொந்தம் இல்ல. அது எந்த வழியில வந்துச்சுனே தெரியல. ஷோ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மயிலு. அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் அக்கௌண்ட்டுக்கு யாரோ 50,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்காங்க. 50,000மா? 25 தானே வேணும்னு சொன்ன. எம்மா யாரோ டவுல போட்டு கொடுத்துருக்காங்க. என்ஜாய் என்ஜாய்மா. இல்லண்ணே, இது எனக்கு வர வேண்டிய அமௌண்டே இல்ல. யாருக்கோ போக வேண்டியது என் அக்கௌண்ட்டுக்கு தப்பா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.